ஓம் நாராயணः பரோ வியக்தாத் ஓம் நாராயணோ பரோ வியக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः அண்டஸ்யாந்தஸ்மிமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. சப்ததீபா ச மேதினி. சந்நியாச யோகம் என்ற 5வது அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் சந்நியாசம் கர்மயோகம் இரண்டில் எது சிறந்தது என்று அர்ஜுனன் வினவுகின்றார். இரண்டுமே மேலானதுதான், இரண்டுமே மேலான நன்மையை தரத்தக்கதுதான். அதில் கர்மயோகம் சிறந்தது என்று பகவான் அதற்கு விடை கூறி விளக்கத்தை கூறுகின்றார். இந்த கேள்வி பகவானுடைய பதில். இதற்கு முன்னர் இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் ஆச்சாரியர் ஒரு விசாரம் செய்கின்றார். இந்த சந்நியாசம் என்பது எந்த சந்நியாசத்தை குறிக்கின்றது? சந்நியாசத்தில் 2 விதமான சந்நியாசம். ஒன்று வித்வத் சந்நியாசம், இன்னொன்று விவிதிஷா சந்நியாசம். விவேக வைராக்கியத்திற்கு பிறகு வேதாந்த சாஸ்திரத்தை குருவிடமிருந்து உபதேசம் கேட்ட பிறகு, ஸ்ரவண மனனத்திற்கு பிறகு சந்நியாசம் ஞான நிஷ்டைக்காக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது விவேக வைராக்கியத்திற்கு பிறகு குருவை அடைந்து வேதாந்த சாஸ்திரங்களை ஸ்ரவணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே சந்நியாசம் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, ஸ்ரவண மனனத்துக்கு முன்னாடியே சந்நியாசம், ஸ்ரவண மனனத்திற்கு பிறகு சந்நியாசம். இதில் எது சிறந்தது என்று கேட்கலாமா அப்படின்னா அது இங்கே கேள்வி அல்ல. இந்த ரெண்டையோட கர்மயோகத்தை ஒப்பிட்டு இங்கே கேள்வி சந்நியாசம் கர்மயோகம் இரண்டில் எது சிறந்தது அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த சந்நியாசம்னு சொல்கிற பொழுது வித்வத் சந்நியாசமா விவிதிஷா சந்நியாசமா என்பது ஆச்சாரியர் விசாரம் பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா வித்வத் சந்நியாசிக்கும் யோகிக்கும் கர்மயோகத்தையும் வித்வத் சந்நியாசத்தையும் கர்மயோகத்தையும் ஒப்பிட முடியாது. ஒப்பிட முடிந்த விஷயத்தில் தான் எது சிறந்ததுங்கிற கேள்வி கேட்க முடியும். ரெண்டில் நான் எதை தேர்ந்தெடுக்கலாம் என்ற கேள்வி எந்த ரெண்டை ஒப்பிட முடியுமோ அங்கே தான் கேட்க முடியும். ஆகவே வித்வத் சந்நியாசம் இங்கே பொருந்தாது. விவிதிஷா சந்நியாசமும் கர்மயோகமும் ரெண்டும் ஒப்பிட முடிந்தவை. ஆகவே இந்த 2 தான் அர்ஜுனுடைய கேள்வியினுடைய விஷயம். அர்ஜுனுடைய மனதில் இருக்கக்கூடியது அதுதான். பகவானும் அந்த அடிப்படையில் தான் பதிலை சொல்லுகின்றார். இது ஆச்சாரியருடைய தெளிவான விளக்கம். அது எப்படிங்கிறதெல்லாம் பலவிதமான பூர்வ பட்சங்களை எழுப்பி தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கின்றார். வித்வத் சந்நியாசமும் கர்மயோகமும் ஏன் பொருந்தாது? ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று நேர்முரணானவை. ஒரே ஒருவன் வித்வத் சந்நியாசியாக ஆன பிறகு வித்வத் சந்நியாசி ஆன பிறகுனா வித்வத் சந்நியாசிக்கு அவன் வேதாந்த சாஸ்திரத்தை குரு மூலமாக கேட்டுவிட்டான், அறிந்து கொண்டு விட்டான். அந்த ஞானமும் அவனுக்கு வந்துவிட்டது. அவன் இப்போ ஆத்ம ஞானியாக இருக்கின்றான், ஆத்ம ஞானமுடையவனாக இருக்கின்றான். அந்த ஞானத்தில் நிஷ்டை பெறுவதற்காக சந்நியாச வாழ்க்கையை விரும்புகின்றான், சந்நியாசத்துக்கு செல்லுகின்றான். இப்போ ஆத்ம ஞானம் என்ன? ஆத்மா அகர்த்தா அபோக்தா என்பது தான். ஆத்மா விதமான செயலையும் செய்வதும் இல்லை, செயலின் பலனை அனுபவிப்பதும் இல்லை. கர்ம சம்பந்தம், கர்ம பல சம்பந்தம் இதெல்லாம் அதற்கு ஆத்மாவுக்கு எதுவும் இல்லை. கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை. அப்புறம் கர்மத்தோட விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த சரீரத்துக்கு சம்பந்தம் இருக்குது,
ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லை, நான் ஆத்மானு புரிந்து கொண்டவன், தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று பார்க்கின்றான். அதே மாதிரி கர்ம பலன் வர்ற பொழுது அதுவும் சரீர சம்பந்தமானது. சரீரம் செய்தது, சரீரம் அதனுடைய பலனை அனுபவிக்கின்றது. ஆத்மா எதையும் செய்யவில்லை, எந்த காலத்திலையும் செய்யவில்லை. ஆகவே அது எப்பொழுதும் அனுபவிப்பது இல்லைன்னு இப்பொழுது அவனுக்கு கர்த்திருத்துவ புத்தி இல்லை, கர்ம பலன் வருகின்றது, அதை நான் அனுபவிக்கிறேங்கிற போக்திருத்துவ புத்தியும் இல்லை. இப்போ சரீரம் ஏதோ கர்மாவை செய்து கொண்டிருந்தாலும், அது உணவு முதலானவைகளுக்காக பிக்ஷையற்று முதலான கர்மாவை செய்தாலும் அல்லது வேற எந்த கர்மாவை செய்தாலும் ஆத்மா அகர்த்தா என்பதனால ஆத்மாவில் கர்த்திருவம் ஒரு பொழுதும் இல்லை. ஆகவே நான் கர்மாவை செய்கிறேங்கிற எண்ணமானது அவனுக்கு வருவது இல்லை. அதே மாதிரி இப்போ கர்ம பலன் வருகின்ற பொழுது நான் போக்தா கர்ம பலனை அனுபவிக்கின்றேங்கிற எண்ணமும் அவனுக்கு இல்லை. ஏன்னா நான் ஆத்மா, அது அசங்கமாக இருக்கின்றது. சரீரம் செய்தது, சரீரம் கர்ம பலனை அனுபவிக்கிறது, அது செய்த வினை பயனை அது அனுபவிக்கின்றது. ஆத்மாவாகிய எனக்கு அது இல்லை. அதனால் கர்த்திருவமும் இல்லை, போக்திருத்துவமும் இல்லை. கர்ம சம்பந்தம், இப்போது செய்கின்ற கர்மாவில் சம்பந்தம் அவனுக்கு ஏற்படுவது இல்லை, கர்ம பல சம்பந்தமும் ஏற்படுவது இல்லை. அப்புறம் கர்த்தாவே இல்லைங்கிறதுனால ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு கர்மாவை பண்ணுதல் அப்படிங்கிறதும் சாத்தியம் இல்லை. அதே மாதிரி தன்னை போக்தாவாக கருதாதவனுக்கு கர்ம பலன் வர்ற பொழுது அது பிரசாத புத்திங்கிற அந்த எண்ணமும் இல்லை. ஆகவே நான் ஆத்மா என்பதில் அவன் தெளிவாக இருக்கிறான். இந்த ஞானம் வந்த பிறகு கர்த்திருவம் முழுக்க போய்விடுகிறது. அதனால் அவன் கர்மத்தை செய்ய முடியாது, கர்ம யோகமாகவும் செய்ய முடியாது, கர்ம பலன் கருதியும் செய்ய முடியாது, கர்ம பலனை கருதாமலும் அவனால் கர்மாவையே செய்ய முடியாது. அவனுக்கு தேவை ஞான நிஷ்டை. அதற்காக அவன் துறவு வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுகின்றான். அந்த ஞான நிஷ்டையில் அபியாசம் பண்ணுற போது கூட நான் கர்த்தா, எனக்கு இந்த ஞானமானது வர வேண்டும், ஞான நிஷ்டை வர வேண்டும்ங்கிறதும் அங்கேயும் அந்த கர்த்திருவம் இல்லை. ஏன்னா கர்த்திருவம் ஞானத்தினாலேயே போய்விட்டது. அப்போ என்னது, ஆத்மாவாகிய நான் அறியாமையினால் சம்சாரி போல இருந்தேன், நான் ஆத்மா என்று இப்பொழுது புரிந்து கொண்டேன். அந்த ஞானத்தில் உறுதி வேண்டும் என்பதற்காக அந்த அபியாசத்தை செய்கின்றான். ஆனால் கர்மயோகி என்கிற பொழுது கர்மத்தை செய்ய வேண்டும் என்றால் அங்கே என்ன இருக்கணும், கர்த்திருவமானது இருக்க வேண்டும். நான் கர்த்தாங்கிற கர்த்திருவ பாவனை இருக்கணும். பரமார்த்த சுவாமி 7 விதமான பாவனை சொல்கிறார். சப்த பாவனான கர்மயோகம் கர்மயோகிங்கிற பொழுது 7 விதமான பாவனை அங்கு இருக்கின்றது. என்னது, முதல்ல கர்த்திருவ பாவனை, நான் கர்த்தா என்ற ஒரு பாவனை, நான் கர்த்தா, நான் ஒரு கர்மாவை பண்ணுகின்றேன் அப்படிங்கிற எண்ணம். அப்புறம் கர்ம சம்பந்த பாவனா, முதல்ல கர்த்திருவ பாவனா, அது நான் செய்கிறேங்கிற எண்ணம் இருக்குது. அப்புறம் கர்ம சம்பந்த பாவனா, எனக்கு இந்த நான் சரீரங்கிற எண்ணம் இருக்கிறதுனால கர்மாவோடு சம்பந்தம் இருக்கின்றது. நான் சரீரம் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது, செயல்படாமல் சும்மா இருக்க முடியாது. சாப்பிடணும், தூங்கணும், மற்ற வேலைகள் செய்யணும், அதற்கு வேலை கொடுத்து கொண்டே இருக்கணும் உடல். அப்போ தான் அது இருக்கும். உணவு முதலானவைகளை உள்ளே போடுறது, அப்புறம் சாப்பிட்ட உணவை ஜீரணம் பண்ணுறதுக்கு, அந்த சக்தியை காலி பண்ணுறதுக்கு செயல்படணும், அப்புறம் அதற்கு பணம் சம்பாதிக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் சரீரமானது தொடர்ந்து இயங்கி கொண்டு இருப்பது. சரீரம் இயக்கத்தை நிறுத்தினா அவ்வளோது ஆள் காலி. சரீரம் செயல்படாமல் இருக்க முடியாது. அது செயல்படுவதற்கான சக்தியை கொடுக்கறதுக்கு கர்மாவை பண்ணி ஆகணும். அதனால் இந்த கர்ம சம்பந்தமானது சரீரத்துக்கு இருக்கின்றது. இந்த கர்மயோகி நான் கர்த்தா என்று சரீர அபிமானம் கொண்டிருக்கிறான். ஆகவே கர்ம சம்பந்தமானது அவனுக்கு இருக்கின்றது. அதுக்கப்புறம் கர்மாவை பண்ணுற பொழுது என்ன பாவனைனா, சாதாரணமாக கர்மாவை பண்ணுற பொழுது கர்ம பலன் கருதி கர்மாவை செய்கிறார்கள். ஆனால் இவன் கர்ம யோகியாக இருக்கின்ற பொழுது ஈஸ்வரன் பகவான் தான் எல்லாவற்றையும் நடத்துகிறாருங்கிற அந்த எண்ணம் இருக்குது, சரணாகதி இருக்குது. அதனால் கர்மாவை பண்ணுகின்ற பொழுது பகவானுடைய கர்மாவை நான் செய்கின்றேன், நான் செய்கிறேங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் என்னுடைய கர்மாவை நான் செய்கிறேங்கிறது இல்லை. என்னுடைய கர்மாவை நான் செய்கிறேன்னாக்கா அது கர்ம பாவனா, கர்மா
அது வந்து கர்மமாகுது. ஏன்னா கர்ம பலன் கருதி என்னுடைய வேலை இது, நான் அதை செய்கிறேன், எனக்கு இந்த பலன் வேணுங்கிற எதிர்பார்ப்போடு கூடிய ஒரு செயலாக ஆகின்றது. அது கர்ம புத்தி. ஆனால் கர்ம யோகி வந்து என்னுடைய செயல் கிடையாது, பகவானுடைய சங்கல்பம், உலகம் நடந்து கொண்டு இருக்கு, நான் அவருடைய கையில் ஒரு கருவியாக இருக்கின்றேன், அவர் என் மூலமாக செயல்படுகின்றார். அதனால் அவருக்கான வேலையை நான் செய்கின்றேன், பகவானுக்கான வேலையை நான் செய்கின்றேன் இருக்கு. அங்கே என்னது? ஈஸ்வர அர்ப்பண புத்தி. பகவானுக்காக பண்ணுகின்றேன் அல்லது பகவானுடைய வேலையை பண்ணுகின்றேன் என்று செய்கிறது. அதுக்கப்புறம் கர்மாவை பண்ணுறான், ஏற்கனவே செய்த கர்ம பலன் வருது. அங்கே போக்திருத்துவம், நான் போக்தா, புண்ணிய பாபமோ இன்பமோ துன்பமோ வருகின்றது, அது வருகின்றது, நான் அதை அனுபவிக்கிறேங்கிற எண்ணமானது இருக்குது, போக்திருத்துவம். அப்புறம் சரீரம் நான்கிற எண்ணம் இருக்கிறதுனால அந்த பல சம்பந்தம், கர்ம பல சம்பந்த பாவனா இருக்குது. போக்திருத்துவ பாவனா, கர்ம பல சம்பந்த பாவனா. இந்த சரீரத்துக்கு இன்பமோ துன்பமோ வருது, அது ஏற்கனவே செய்த புண்ணிய பாபத்தினால இப்பொழுது வருகின்றது, நான் அதை அனுபவிக்கின்றேன். ஏன்னா நான் சரீரங்கிற எண்ணம் இருக்குது, அதனால் அதை நான் அனுபவிக்கிறேங்கிற எண்ணமும் அவனுக்கு இருக்குது. கர்ம பல சம்பந்த பாவனா. அதுக்கப்புறம் அந்த கர்ம பலனை அனுபவிக்கிற பொழுது, சாமான்யமாக ஒரு கர்மாவை பண்ணிட்டு பலனை அனுபவிக்கிறவனுக்கும் கர்ம யோகி பலனை அனுபவிக்கிற பொழுதும் அவனுடைய பாவனையில் வித்தியாசம் இருக்குது. கர்மாவை சாமான்யமாக செய்கிறவன் நானே செய்கிறேன், அந்த பலன் எனக்கே, நான் செய்த கர்மாவினுடைய பலன் எனக்கு வருகின்றது அப்படின்னு நினைக்கிறான். கர்மயோகி பகவானுடைய கர்மாவை நான் செய்தேன், பகவான் எனக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கின்றார் என்று அதை பிரசாத புத்தியோடு அவன் எடுத்துக்கொள்கிறான். அதனால் பிரசாத புத்தினா கர்ம பலனில் பிரசாத புத்தி பாவனாவானது இருக்கின்றது, பிரசாத பாவனை இருக்கின்றது. அப்போ அது என்னவா இருந்தாலும் அந்த கர்ம பலன் வந்து நல்லதா கெட்டதா, இன்பமா துன்பமா, எப்படி இருந்தாலும், வெற்றியா தோல்வியா, நேர்மறையா எதிர்மறையா எப்படி இருந்தாலும் அவனுடைய எண்ணம் இது பகவான் எனக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம், பகவானுடைய வேலையை நான் செஞ்சேன், அவர் எனக்கு அதற்கு ஒரு பலனை கொடுத்திருக்கின்றார். அது என்னவா இருந்தாலும் கோயிலில் ஒரு பிரசாதத்தை எப்படி என்னவா இருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் பிரசாதங்கிற பொழுது பக்தி ஸ்ரத்தையோடு குறை பார்க்காமல் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த மாதிரி கர்ம பலனா விதியினால் என்ன வருகின்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்ற பாவனை கர்ம யோகத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக தாச பாவனாங்கிற, அவர் பகவான், நான் பக்தன், அவருக்கு நான் தொண்டன், அவருடைய காரியத்தை நான் செய்கின்றேன், அவருடைய கைங்கரியத்தை நான் செய்கின்றேன்னு தாச பாவனா இருக்கு. அவர் வேற நான் வேறனா, அவர் எங்கேயோ இருக்கிறார், அவர் ஆட்டுவிப்பவராக இருக்கிறார், நான் ஆடுபவனாக இருக்கிறேன், அவர் நடத்துபவராக இருக்கிறார், நான் நடப்பவனாக இருக்கின்றேங்கிற தாச பாவனை இருக்குது. இப்போ இந்த 7 பாவனை இருக்கிறது தான் கர்மயோகம். அதில் கர்மயோகம்ங்கிறது இந்த சப்த பாவனானா, சப்த பாவனையோடு செய்யப்படுவது எதுதோ அதுக்கு தான் கர்மயோகம்னு பேர். அப்போ என்னது, திரும்ப ஒருக்கு சொல்கிறேன், பேரை மட்டும் சொல்கிறேன். கர்த்திருவ பாவனா, கர்ம சம்பந்த பாவனா, ஈஸ்வர அர்ப்பண பாவனா, போக்திருத்துவ பாவனா, கர்ம பல சம்பந்த பாவனா, அதுக்கப்புறம் தாச பாவனா. இந்த 7 பாவனை, பிரசாத பாவனா, தாச பாவனான்னு இந்த 7 பாவனைகளும் கர்மயோகத்தில் இருக்குது. ஆனால் ஸ்ரவணம் பண்ண ஆத்ம ஞானிக்கு இந்த 7மே கிடையாது. இந்த 7ம் இல்லை. நான் கர்த்தான்னு நினைக்கிறதில்ல, போக்தான்னு நினைக்கிறதில்ல, தன்னை சரீரமாக கருதுவது இல்லை. அதனால் இப்போ செய்கின்ற கர்மா என்னுடையதுன்னு நினைக்கிறதில்ல, கர்ம பலன் அது என்னுடையது, நான் அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறது இல்லை. கர்மாவே செய்யலைங்கிற பொழுது ஈஸ்வர அர்ப்பண புத்தியோ பிரசாத புத்தியோ இல்லை, அதுவும் கிடையாது. தாச பாவனைங்கிறதும் இல்லை, சோகம் பாவனை தான் இருக்குது. அவர் பகவானே நான் வேற அவர் வேறேங்கிற எண்ணம் இல்லை, அவர் பகவான் நான் பக்தன்கிற எண்ணம் இல்லை, பகவானே இங்கே ஆத்மாவாக இருக்கிறார், பிரம்மமே ஆத்மாவாக இருக்கிறேங்கிற ஏகத்துவ புத்தியானது இருக்கின்றது. அதனால் வித்வத் சந்நியாசினால் கர்மத்தை செய்யவே முடியாது. அதனால் அது வேறு மனநிலை, இது வேறு மனநிலை, அது வேற ஜீவன், இது வேற ஜீவன், இது 2 பேரையும் இதில் 2ஐயும் ஒப்பிடவே முடியாது. அதே சமயம் இந்த விவிதிஷா சந்நியாசம்னு ஒன்று இருக்குது.
அந்த விவிதிஷா சந்நியாசியில் என்ன ஆகுதுன்னா, அவர் இன்னும் ஸ்ரவணம் பண்ணலை. அவர் நான் ஜீவன் தான் நினைத்து கொண்டு இருக்கிறார். நான் கர்த்தாங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்கின்றது. கர்த்தத்துவ எண்ணமான நான் கர்த்தா, நான் சம்சாரி, நான் சம்சாரத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். இன்ப துன்பம் வருது, பிறப்பு இறப்பு இருக்குது, நான் இதிலிருந்து முற்றிலுமாக விடுபட விரும்புகின்றேங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது. அதனால் அந்த விவேக வைராக்கியம் இருக்குது. இந்த லௌகிக்க கர்மாவில் அவருக்கு ஆர்வம் இல்லை, விருப்பம் இல்லை, அதனுடைய பலனை பெறுதலில் விருப்பம் இல்லை. பிறவியிலிருந்து நான் விடுபட வேண்டுங்கிற ஒரு விருப்பம் மட்டும் இருக்குது. ஏன்னா நான் சம்சாரியாக இருக்கின்றேன். அதனால் இந்த பிறவியிலிருந்து விடுபடுவதற்கான ஞானத்தை அடைய விரும்புகின்றேன். அந்த ஞானத்திற்காக நான் உலக வாழ்க்கையை துறக்கின்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார்? உலக வாழ்க்கையை துறந்து ஒரு குருகுலம் போய் ஒரு குருவிடம் இருந்து குருவுக்கு சேவை பண்ணி கொண்டு, ஆசிரமத்தில் சேவை பண்ணி கொண்டு வேதாந்த சாஸ்திர ஸ்ரவணமும் பண்ணுகின்றார். அவர் கர்த்தாவாக தன்னை கருதி கொண்டு, சம்சாரியாக கருதி கொண்டு, அந்த சம்சாரத்துவம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கர்மயோகத்தை அவர் குருவுக்கு ஆசிரமத்திலிருந்து சேவை பண்ணுறார். அங்கே ஸ்ரவணம் பண்ணுறார், ஞானம் வருது. அது அப்புறம் அது அதனுடைய பிரயோஜனம். கர்மயோகத்திலையும் அதே கர்த்தா இருக்கிறான். அவனுக்கும் ஓரளவுக்கு விவேக வைராக்கியம் இருக்குது. அப்போ இந்த குருகுலத்தில் இருந்து குருவுக்கு ஆசிரமத்துக்கு சேவை செய்து கொண்டே ஸ்ரவணம் பண்ணுற அதே வேளையில் ஒருவன் இல்லறத்தில் இருந்து கொண்டே தன்னுடைய குடும்ப உறவுகள் அல்லது சமூகம் அதற்கு சேவை செய்து கொண்டே ஒரு குருகிட்ட வேதாந்த சாஸ்திரத்தை கேட்டுக்கொண்டு ஸ்ரவணம் மனனம் பண்ணிக்கொண்டு இருக்க முடியும். வேதம் அங்கே போய் அவர் சேவை பண்ணுறத வீட்டில் இருந்தே பண்ணுறார், சமூகத்துக்கு பண்ணுகின்றார். ஆனால் எங்கேயுமே ரெண்டு இடத்துலையும் கர்த்திருவம் இருக்குது. நான் சம்சாரியாக இருக்கிறேன், இந்த சம்சாரத்திலேருந்து நான் விடுபட விரும்புகிறேன், அதற்கு தேவையான தகுதியை பக்குவத்தை எனக்கு பெற வேண்டியது இருக்குது, அதற்காக நான் சேவை பண்ணுறேன், அதற்கு தேவையான ஞானத்தை பெற விரும்புகின்றேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது. அப்போ இதில் ஒரு ஒற்றுமை இருக்குது. இங்கே தான் கேள்வி வருது. அர்ஜுனுடைய கேள்வி இங்கே தான். இப்படி ஞானத்திற்காக சந்நியாசம் எடுத்துக்கொண்டு போகிறது சிறந்ததா, இல்லை இல்லறத்தில் இருந்து கொண்டு குடும்பத்தில் இருந்து கொண்டே கர்மத்தை செய்து கொண்டு யோகமாக செய்து கொண்டு ஸ்ரவணத்தை பண்ணுறது சிறந்ததா, ஆன்மீக சாதனைகளை செய்து கொண்டு இருக்கிறது சிறந்ததா? அதனால் விவிதிஷா சந்நியாசம் அதுவும் கர்ம யோகமும் ரெண்டையும் ஒப்பிட்டு இதில் எது சிறந்தது? அதற்கு பகவான் பதில் சொல்லுகின்றார். இதுதான் இந்த முகவுரையில் ஆச்சாரியர் தெளிவுபடுத்துகின்றார். இதில் பலவிதமான சந்தேகங்கள் வருது. இது வரைக்கும் நம்ம இந்த முகவுரையில் பாதி பார்த்துருக்கிறோம். மேற்கொண்டு தொடர்ந்து பார்க்கலாம். துறவும் கர்மயோகமும் ஞானிக்கு பொருந்தாது என்ற கருத்தை பார்க்க போகிறோம். எத்தனாவது பக்கம்? 175வது பக்கத்தில் புக்கு அங்கே இருக்குது, முன்னாடி புத்தகம் 175. துறவும் கர்மயோகமும் ஞானிக்கு பொருந்தாது என்ற கருத்து. அதாவது ஆத்ம ஞானம் இருக்கிறவன் அவன் துறவியாகத்தான் போவான். அவனுக்கு கர்மயோகம்ங்கிறது எந்த விதத்திலையுமே பொருந்தாது. கர்மயோகத்தை அவன் செய்யலாமா வேண்டாமாங்கிற கேள்வியே இல்லை. ஏன்னா அங்கே செய்கின்ற கர்த்திருவம் கர்த்தாவானது ஆத்ம ஞானத்தினால போய்விடுகிறான். அதனால் அங்கே அந்த ஞானிக்கு ஆத்ம ஞானிக்கு கர்மயோகம்ங்கிறது பொருந்தவே பொருந்தாது. அப்போ துறவு யாருக்கு பொருந்தும்னா, கர்மயோகத்தில் அஜ்ஞானம் இருக்கிறவன், அஜ்ஞானியாக இருக்கிறவனுடைய துறவும் கர்மயோகமும் பொருந்தும். ஞானியாக இருப்பவனுடைய துறவும் கர்மயோகமும் பொருந்தாது. அதான் இங்கே தெளிவுபடுத்துகிறார் ஆச்சாரியர். இங்கே ஒரு ஆக்ஷேபம், பூர்வபக்ஷம் என்னன்னு பார்க்கலாம். இதில் பிரதிவாதி கூறுகிறார். பூர்வபக்ஷம் ஒன்று, ஆத்மாவை அறிந்தவனுக்கு துறவு, ஆத்ம ஞானியாக இருக்கிறவன் ஞான நிஷ்டைக்காக துறவு வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுதல். கர்மயோகம் இரண்டுமே நிகழ்வது இல்லையா? துறவும் பொருந்தாது கர்மயோகமும் பொருந்தாது என்பதா கேள்வி. ஆத்ம ஞானிக்கு துறவுங்கிறதும் தேவையில்லை, கர்மயோகமும் தேவையில்லை அப்படின்னா இல்லையா? அல்லது ஏதாவது ஒன்று நிகழ்வது இல்லையா?
இந்த துறவு கர்மயோகத்தில் ஏதாவது ஒன்று ஆத்ம ஞானிக்கு சாத்தியமில்லை என்று இருக்கின்றதா? அப்படி இருந்தால் ஏதாவது ஒன்றுனாக்கா அந்த ஏதாவது ஒன்று எதுங்கிற கேள்வி. ரெண்டுமே சாத்தியம் இல்லையா? ஆத்ம ஞானம் இருந்தாக்கா துறவு கர்ம சந்நியாசம் கர்மயோகம் ரெண்டுமே அவனுக்கு பொருந்தாதா? இல்லை ரெண்டில் ஒன்று பொருந்தாதுன்னா அந்த ஒன்று எது, ஏன்? அது கேள்வி. அதனால் ஏதாவது ஒன்று நிகழ்வது இல்லையானால் அஞ்ஞானம் அது கர்ம சந்நியாசமா அல்லது கர்ம யோகமா என்பது, அல்லது இரண்டுமாயினும் ஏதாவது ஒன்றாயினும் அவனுக்கு நிகழாது இருத்தலில் காரணமும் சொல்ல வேண்டும் என்பது என்னோட ஆக்ஷேபம். இதுதான். துறவு கர்ம ஆத்ம ஞானம் தெளிவாக இருக்கிறான், சிரவணம் பண்ணிட்டார், மனனம் பண்ணிட்டார், ஆத்ம ஞானம் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது தெளிவாக இருக்கின்றது, நான் அகர்த்தா அபோக்தாங்கிறது தெளிவாக இருக்குது. இப்போ அவருக்கு துறவா கர்மயோகம், துறவு கர்மயோகம் ரெண்டுமே வேண்டியதில்லை, அப்படியே இருக்கலாமான்னா, அல்லது ரெண்டில் ஒன்று பொருந்தக்கூடியதுன்னா எந்த ஒன்று பொருந்தக்கூடியது, ஏன்? அது கேள்வி. சம்ஸ்கிருதத்தில் பார்த்தாக்கா அத்ர ஆக கிம் ஆத்மவிதः சந்நியாச கர்மயோகயோः உபயோः अपि असंभवः आहोस्वित् अन्यतरस्य असंभवः. சந்நியாசம் கர்மயோகம் இந்த ரெண்டுமே அசம்பவமா, ரெண்டுமே சாத்தியம் இல்லையா? அல்ல ஆகோஸ்வித்னா அல்லது இரண்டில் ஒன்றுன்னு, அந்நியதரஸ்ய அசம்பவக இரண்டில் ஒன்று சாத்தியம் இல்லையா? அப்படின்னா எதாச்ச அந்நியதரஸ்ய அசம்பவக ததா கிம் கர்ம சந்நியாசஸ்ய உத கர்மயோகஸ்ய இதி. ரெண்டில் ஒன்று சம்பவம் இல்லை என்றால், ரெண்டில் ஒன்று நடக்காது என்றால், சம்பவம்னா நடக்கிறது, சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்கிறோமே, சம்பவம்னா ஒரு செயல் நடக்கிறது, அசம்பவம்னா செயல் நடக்காது, சாத்தியம் இல்லாதது அப்படிங்கிறது. இப்போ ரெண்டுமே சாத்தியம் இல்லையா? ரெண்டில் ஒன்று சாத்தியம் இல்லை என்றால் எந்த ஒன்று, கர்ம சந்நியாசமா கர்மயோகமா? அசம்பவே காரணம் ச வக்தவ்யம் இது. அப்படி நடக்காது, சாத்தியம் இல்லைங்கிறதுக்கான காரணம் சொல்ல வேண்டும். இது பூர்வபக்ஷம். அதற்கு ஆச்சாரியர் பதில் சொல்றார். சமாதானம். இதில் வாதி கூறுகிறார், வாதினா நம்ம அத்வைதி பகவான் கூறுறது, நம்முடைய கருத்து, சித்தாந்தியினுடைய கருத்து. எதிராளியினுடைய கருத்து ஆக்ஷேபம் அல்லது பூர்வபக்ஷம், அதற்கு சித்தாந்தி நம்முடைய கருத்து, நம்முடைய பதில். ஆத்மாவை அறிந்தவனுக்கு பொய்யறிவு நீங்கியுள்ளமையால் மயக்க அறிவு காரணமாக வரும் கர்மயோகம் நிகழாமை ஆகும். இல்லை, இவனுக்கு ஆத்மாவை அறிந்த ஆத்ம ஞானியாக இருக்கிறார், சிரவணம் பண்ணிட்டார், ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறதும், நான் அந்த ஆத்மா பிரம்மங்கிறதும் தெளிவாக இருக்குது. அதனால் பொய்யறிவுங்கிறது இல்லை. பொய்யறிவு என்னது? உலகம் சத்தியம், நான் இந்த உடல்ங்கிறது பொய்யறிவு. இந்த உடம்பு தான் நான், உடம்பு மட்டும்தான் இருக்குது என்று உடலை நான் என்று கருதுதல் பொய்யறிவு. அதே மாதிரி புறத்தில் இருக்கக்கூடிய உலகத்தை பரம சத்தியம் என்று கருதுதல் பொய்யறிவு. ரெண்டுமே உண்மை இல்லை. பொய்யறிவுனா தவறான அறிவு, மித்யா ஞானம். அந்த மித்யா ஞானம் போய்விட்டது. மித்யா ஞானம் எதனால் வந்ததுன்னா அஜ்ஞானத்தினால் வந்தது. வேதாந்த சாஸ்திர சிரவணத்தினால, குரு உபதேசத்தினால அஜ்ஞான நிவர்த்தி வந்துவிட்டது. ஆகவே பொய்யறிவு போய்விட்டது. அப்போ என்னது? நான் உடம்பு இல்லைன்னா நான் என்னது? நான் ஆத்மாங்கிறத தெளிவாக புரிந்திருக்கிறார். இருக்கிறது இங்கே மெய்ப்பொருள் ஒன்று தான், அது சச்சிதானந்த ஆத்மா. அந்த ஆத்மா தான் உடலாகவும் உலகமாகவும் தோன்றி கொண்டிருக்கின்றது. இப்போ உடல் உலகம் இல்லையானா, உடல் உலகம் இருக்குது, ஆனால் ஆத்மாதான் உடலாகவும் உடல்களாகவும் உலகமாகவும் தோன்றி கொண்டிருக்கின்றது. அப்படி தோன்றி கொண்டிருக்கிறதுங்கிறதுனால அது வெறும் தோற்றம் மாத்திரம். தோற்றம் மாத்திரம் என்பதனால இது உண்மை இல்லை. தோற்றம் தெரிகின்றது, ஆனால் தோற்றம் சத்தியம் இல்லை. அல்லது தோற்றத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் உண்மை இல்லை. அது நிரந்தரமானவை இல்லை, தற்காலிகமானவை, விவகாரத்தில் மட்டும் இருக்கக்கூடியவை. விவகாரத்துக்கானது மட்டும் பரம சத்தியம் இல்லை. இதுதான் ஞானம். நமக்கு மண்ணு பானை தான்
பானையை மட்டும் பார்க்கிற பொழுது பானை தான் சத்தியங்கிற எண்ணம் இருக்குது. ஒரு பானை இருக்குது, அடுத்து பக்கத்தில் ஒரு பானை, சின்ன பானை, பெரிய பானை, பல வடிவங்களில் பானை இருக்குது. அது மண் பானை இருக்குது, பக்கத்துலேயே தங்கத்தில் பானை இருக்கலாம், வெள்ளியில் பானை இருக்கலாம், வேறு உலோகங்களில் பானை இருக்கலாம். அப்போ அது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது சின்னது, அது பெருசு, இது சீக்கிரமாக போயிடும், அது நீண்ட காலத்துக்கு இருக்கும், அப்படிங்கிற எல்லா விதமான வேறுபாடுகளும் அங்கே தெரிகின்றது. ஆனால் உண்மையில் பானைங்கிறது என்ன என்று ஆராய்ந்து பார்த்தா பானைக்குள்ளே இருக்கிறது மண் தான், ஒரே மண் தான். மண்ணு தான் பல வடிவங்களில் பல்வேறு பானைகளாக இருக்கின்றது. இப்போ மெய்ப்பொருள் அங்கே மண் ஒன்று தான். மண்ணில் சின்ன மண், பெரிய மண், உயர்ந்த மண் அப்படின்னு இருக்கான்னா இல்லை, அது ஒன்று தான். இப்போ பானை 5 லிட்டராக இருக்கலாம், 10 லிட்டராக இருக்கலாம், 5000 லிட்டராக இருக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய மூலப்பொருள் ஒரே மண் தான். அதில் சின்னது பெரியது கிடையாது. அப்போ அந்த மண் ஒரு காலத்தில் ஒரு காரணத்தினால ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரப்படுகின்ற பொழுது அது பானையாக தெரிகின்றது. பானைங்கிற ஒரு வடிவம் தான் அந்த குயவனால் உற்பத்தி பண்ணப்படுது. மூலப்பொருள் அப்படியே தான் இருக்குது, மூலப்பொருளில் மாற்றம் இல்லை, மூலப்பொருள் அப்படியே இருக்குது. மூலப்பொருள் மேலே ஒரு வடிவத்தை கற்பித்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான். அப்படி தோற்றத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது அதுக்கு ஒரு பயன்பாடு வருது, அதை யாரும் மறுக்கலை. இதை கொள்ளளவு இது 5 லிட்டர்னால் அது 10 லிட்டர், இதை விட அதிகமான கெப்பாசிட்டி உடையது அப்படின்னு அந்த பயன்பாட்டில் இருக்கக்கூடியது இருக்குது. ஆனால் அந்த பானைங்கிற தோற்றம் சத்தியமான அது சத்தியம் இல்லை. பானை மண் தான் சத்தியம். இப்போ தங்கப்பானை, வெள்ளிப்பானைலாம் இருக்கேன்னா எல்லாமே மண் தான், எல்லாமே ஒரே மண்ணிலிருந்து வந்த மண் தான், எதுவும் நிரந்தரமானது இல்லை. அதனால் இந்த உண்மையை புரிந்து கொண்டோம். அதனால் இந்த உடல், நம்முடைய உடல், புறத்தில் இருக்கக்கூடிய உலகங்கிற தோற்றம் எல்லாம் இது இறைவன்கிற குயவனால் இந்த உலகமானது படைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே பஞ்சபூதங்கிறத வைத்துக்கொண்டு, மூலப்பொருளாக வைத்துக்கொண்டு இந்த உடலும் உலகமும் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதற்குள்ள அப்போ ஆதாரமாக என்ன இருக்குது? வெறும் இந்த தோற்றங்கள் மாத்திரம் இருக்கானா? இந்த தோற்றங்களுக்குள்ள ஆதாரமாக மெய்ப்பொருளாக ஆத்மா, பிரம்மம், இறைவன் இருக்கின்றான். இப்போ அந்த ஆத்மா மட்டுமே சத்தியமானது. அந்த ஆத்மாவே மாயையினால் பஞ்சபூதங்களாகவும் பிறகு உலகங்களாகவும் வடிவத்தை எடுத்துக்கொண்டு விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த உலகங்கிற தோற்றம் மறைகிற பொழுது ஆத்மா மாத்திரம் இருக்கும். பானை உடஞ்சி போச்சுன்னா என்ன இருக்கும்? மண்ணு தான் இருக்கும். எத்தனை பானை இருந்தாலும் அது உடைந்ததுன்னா அதுக்கப்புறம் அது மண்ணுன்னு தான் சொல்ல முடியும், இல்லையே பானைன்னு சொல்ல முடியாது. மூலப்பொருளில் எந்த மாற்றமும் இல்லை. அது தோன்றுவதற்கு முன்னாடியும் அப்படித்தான் இருந்தது, இருக்கின்ற பொழுதும் அப்படித்தான் இருக்குது, அழிந்த பிறகும் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி நான் ஆத்மா என்று புரிந்து கொண்ட பிறகு இங்கு எல்லாம் ஆத்மா. உலகம்ங்கிறது உடல் என்பது வெறும் தோற்றம் மாத்திரம். அதனால் இந்த உடல் மட்டுமே நான்கிற அந்த பொய்யறிவு நீங்கி விடுகிறது. நான் ஆத்மா, ஆத்மாவாகிய நான் தற்காலிகமாக இந்த ஒரு உடலை மட்டுமில்லை, எல்லா உடல்களையும் எடுத்திருக்கின்றேன். அதனால் ஒரு பானை தன்னை மண்ணுன்னு புரிந்து கொண்ட பிறகு என்னென்ன, இந்த ஒரு பானை மட்டும்தான் நான் நினைக்க முடியுமான்னு? மண்ணாகிய நான் தான் எண்ணற்ற பானை வடிவங்களில் இருக்கின்றேன். எல்லா உடல்களிலும் நானே இருக்கின்றேன். அப்புறம் உலகமாகவும் நானே இருக்கின்றேன் அப்படிங்கிற புரிதல் வருகின்றது. அதனால் மயக்க அறிவு காரணமாக வரும் கர்ம யோகம்னா, அதுக்கப்புறம் கர்ம யோகம்ங்கிறது எப்படி சாத்தியம்னா, இந்த ஆத்ம ஞானம் அஜ்ஞானத்தை அடிச்சிருது, பொய்யறிவு போயிட்டாக்கா நான் கர்த்தா, நான் இந்த கர்மாவை பண்ணணும், எனக்கு கர்ம பலன் வருது, இதெல்லாம் சரீரத்தை மையமாக கொண்டது. அதனால் இது அஜ்ஞானத்தினால தோன்றக்கூடியது, வித்யாஜானத்தினால தோன்றக்கூடியது. ஆகவே கர்மயோகம் நிகழாமையா, கர்மயோகம்ங்கிறது ஆத்ம ஞானிக்கு சாத்தியம் இல்லை. எவன் தன்னை பிறத்தல் முதலிய எத்தகைய விகாரங்களும் கர்மங்களும் இல்லாத ஆத்மாவாக அறிகிறானோ, அதனால் நான் பிறக்கவே இல்லைன்னா, பிறத்தல் முதலான விகாரங்கள்னா சரீரம் பிறந்தது, ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு இல்லைன்னா அப்போ கர்மா எப்படி வரும்? பிறப்பு இறப்பு, கர்மாவுக்கு பிறப்புக்கு காரணம் கர்மானா, சரீரம் கர்மாவினால் பிறந்தது, கர்ம பலனை அனுபவிக்கின்றது. நான் ஆத்மானாக்க அங்கே பிறப்பே இல்லை, மரணமும் இல்லை, இன்ப துன்பம் இல்லை. ஆகவே எனக்கு கர்மா என்பது இல்லை, பொருந்தாது. அதனால்
கர்மங்களும் இல்லாத ஆத்மாவா, எத்தகைய விகாரமும் இல்லை, கர்மாவும் இல்லை, கர்ம பலனும் இல்லை, இல்லாத ஆத்மாவாக தன்னை அறிகிறானோ அந்த ஆத்ம ஞானிக்கு, அதாவது மெய்யறிவினால் பொய்யறிவு நீங்கியவனுக்கு, கர்மம் இல்லாத ஆத்ம வடிவாகவே நிற்றலாகிய சகல கர்ம துறவை கூறி. அதனால் இந்த ரெண்டில் எது சம்பவம் எது அசம்பவம்னு, ரெண்டுமே அசம்பவமா அப்படிங்கிற கேள்வி. ஆத்ம ஞானம் இருக்கிறவனுக்கு கர்ம சந்நியாசம் கர்ம யோகம் ரெண்டுமே அசம்பவமாக, ரெண்டுமே ரெண்டுமே பண்ண முடியாதான்னா, கர்ம யோகத்தை அவனால் பண்ண முடியாது, கர்மாவை தியாகம் பண்ணுறத பண்ண முடியும். ஏன்னா தேவையில்லை. அஜ்ஞானியாக இருக்கிற பொழுது, சரீரம் நான் இருக்கிற பொழுது அதற்கு கர்மா பண்ண வேண்டியிருந்தது, புண்ணிய பாபம் வந்தது, புண்ணிய பாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக, அதனால் வரக்கூடிய இன்ப துன்பத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக கர்மா பண்ணி கொண்டு இருந்தார். நான் ஆத்மாங்கிற பொழுது எனக்கு புண்ணியமும் இல்லை, பாபமும் இல்லை, இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லைன்னு சரீர சம்பந்தத்திலிருந்து தன்னை விலக்கி கொண்டார். அது மட்டும் இல்லை, ஆத்ம ஞானத்தினால பரிபூர்ண ஆனந்தம் இருக்குது. ஆனந்தம் இருக்கிற பொழுது ஆத்மாவே ஆனந்த சுரூபமாக இருக்குது. நான் ஆனந்தம்னு புரிந்து கொண்டு ஆனந்தமாக இருக்கிறவனுக்கு துக்க நிவர்த்திங்கிற துக்கம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே துக்க நிவர்த்திக்காக கர்மா பண்ண வேண்டியது இல்லை, அல்லது சுகப்பிராப்திக்காக கர்மா பண்ண வேண்டியது இல்லை. நம்ம கர்மா பண்ணுறது அதுக்கு தானே, இருக்க துன்பம் போகணும், சுகம் வரணுங்கிறது தான். ஆத்ம ஞானி ஆத்மானந்தத்தில் இருக்கிற பொழுது துக்கம் என்பதே அவனுக்கு இல்லை, அது போகுங்கிறதும் இல்லை. துக்கம் வந்தால் தானே போகிற, துக்கம் இருந்தால் தானே போகிறதுக்கு துக்கம் இல்லவே இல்லை. இல்லை துக்கம் வந்துருமோன்னு பயம் இருக்கான்னா அதுவும் கிடையாது. ஆத்மா நித்திய ஆனந்த சுரூபமாக இருக்கின்றது. இந்த துக்கம் மித்தியா மனசுனால அஜ்ஞானத்தினால் வரக்கூடியது. அஜ்ஞானம் இவனுக்கு இல்லைங்கிறதுனால துக்கம் வருவதற்கான வாய்ப்பும் இல்லை. இப்போ இருக்கிற சுகம் இருக்குது, இந்த சுகம் போயிருமோன்னு அப்படி நம்ம கர்மா பண்ணுறோம். இருக்கிறத தக்க வைத்து கொள்றதுக்காக கர்மா பண்ணுறோம். ஆத்மா ஸ்வரூபமாகவே ஆனந்தம்ங்கிற பொழுது ஆத்மானந்தம், ஆத்மா ஒரு பொழுதும் தன்னுடைய ஆனந்தத்தை இழப்பது இல்லை. அதனால் அது போவதற்கும் வாய்ப்பு இல்லை. புதுசாக சம்பாதிக்கணுங்கிற அவசியமும் இல்லை, இருக்கிறது போயிருமோங்கிற பயமும் இல்லை. ஆகவே அவனுக்கு கர்மங்கள் இல்லைன்னா எத்தகைய விகாரமும் ஆத்மா இல்லை, பிறப்பு முதலான விகாரம் இல்லை, கர்மா இல்லாத ஆத்மாவாக அறிகிறானோ அந்த ஆத்ம ஞானிக்கு, அதாவது மெய்யறிவினால் பொய்யறிவு நீங்கியவனுக்கு, கர்மமில்லாத ஆத்ம வடிவாகவே நிற்றலாகிய சகல கர்ம துறவை கூறி. அதனால் இனிமேல் அவர் எந்த காரணத்தை கொண்டும் எதற்காகவும் கர்மாவை பண்ணுவதற்கான அவசியம் இல்லை. ஆனால் கர்மத்துறவு சம்பவம். ஆத்ம ஞானம் இருக்கிறவனுக்கு கர்மாவை துரத்தல்ங்கிறது அதுதான் நடக்கும், அதற்கான வாய்ப்பு தான் இருக்கின்றது. அடைந்தவர் விஷயமன் தின்று அலைவரோ பசியிலாரேன. நல்லா திருப்தியாக வயிறு நிறைஞ்சிருக்கிறவன் அதுக்கு மேலே சாப்பாட்டை தேடுவான். பசியாக இருந்தாக்கா சாப்பாடு எப்படியாவது வேணும், எங்கே கிடைக்கும்னு சாப்பாட்டை தேடலாம். சாப்பிட்டுட்டு நிறைவடைஞ்சிருச்சு திருப்தியாக இருந்தால் அதற்கு மேலே அமிர்தத்தையே கொண்டு வந்து கொடுத்தாலும் இப்போதைக்கு முடியாது. ஏன்னா மூக்கு பிடிக்க வடை பாயசத்தை சாப்பிட்டார், அதனால் இடம் இல்லை. அமிர்தமே கிடைத்தாலும் அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த நேரத்தில் விருப்பம் வராது, பசி இல்லைங்கிறதுனால. அதே தான். அதனால் பசி இருக்கிறவனுக்கு தான் உணவை தேடுவான், பசி இல்லாதவன் நிறைவாக இருக்கிறவன் உணவை தேட மாட்டான். அப்போ என்ன, அது உணவு வந்தாலும் அது வேண்டான்னு துறக்கிறது தான் இருக்கின்றது. அதனால் கர்மத்துறவு சாத்தியம். பின்னே அதற்கு மாறானதாய் பொய்யறிவு மூலமாக வரும் பலன், யான் தொழிலை செய்பவன் என்னும் முனைப்பை முன்னிட்டு தொழிலோடு கூடிய ஆத்ம வடிவாகவே நிற்றலாகிய ஆத்மா தொழிலை பெற்றது என்று எண்ணத்தை தழுவி நிற்பதாகிய கர்ம யோகமானது. மெய்யறிவு பொய்யறிவுகற்கும் அவ்வாறே அவற்றின் செய்கைகற்கும் உள்ள மாறுபாட்டினார். இந்த கர்மயோகத்தில் என்னது, நான் கர்மாவை பண்ணணும், எனக்கு சித்த சுத்தி வரணும், பகவானுடைய அருள் கிடைக்கணும், நான் அதனால் ஞானத்தை பெறணும், முக்தியை பெறணும் என்ற எண்ணமானது, அந்த கர்த்திருவமானது அங்கே இருக்கின்றது. அதனால் நான் சரீரங்கிற அபிமானம் எண்ணமானது இருக்கின்றது. அதனால் நான் தொழிலை செய்பவன், பொய்யறிவு மூலமாக வரும் நான் தொழிலை செய்பவன் என்னும் முனைப்பை முன்னிட்டு, அதனால் அகங்காரம் இருக்குது, நான் செய்யணும், எனக்கு இந்த பலன் வேணும், ஒன்றும் லௌகிகமான பலன் அல்லது சித்த சுத்திங்கிற பலன் வேணும். தொழிலோடு கூடிய தான்
கர்மாவை கர்த்தா அப்படிங்கிற அந்த எண்ணம், கர்த்திருத்துவ எண்ணம். கர்ம யோகமானது மெய்யறிவு பொய்யறிவு கற்கும் அவ்வாறே அவற்றின் செய்கைகட்கும் உள்ள மாறுபாட்டினால் ஞானிக்கு இல்லை என இங்கு கீதா சாஸ்திரத்தில் ஆங்காங்கு ஆத்மா இன்னதென்று நிரூபிக்கும் இடங்களிலே உணர்த்தப்படுகின்றது. ஆதலால் பொய்யறிவு நீங்கி ஆத்மாவை அறிந்தவனுக்கு மயக்க அறிவு மூலமாக வரும் கர்ம யோகம் நிகழாது என கூறியது நேராகுக. அதனால் தெளிந்த ஆத்ம ஞானம் இருக்கிறவன் கர்ம யோகத்தை செய்தல் என்பது சாத்தியம் இல்லை. ஷாரீரம் கேவலம் கர்ம குருவன்னு சொல்லியிருக்கு. இப்போ சரீரம் நிலை பெறுவதற்கான கர்மாவை மட்டும் பிக்ஷை எடுத்தல் முதலானவைகளை மட்டும் செய்கிறாருன்னா அதை செய்கின்ற பொழுதும் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லை, அந்த கர்த்திருவங்கிறது இல்லவே இல்லை. அப்புறம் முன்னாடி 4வது அத்தியாயத்தில் சொன்னார், ஜனகர் முதலானவர்கள் கர்மத்தை செய்தே சித்தியை பெற்றார்கள் அப்படிங்கிறத அதை சொல்லியிருக்கிறார். அது கர்ம யோகம் அல்ல, லோக சங்கிரகம், உலக நன்மையின் பொருட்டு செய்த ஒன்று. அந்த செயலை உலக நன்மையின் பொருட்டு செய்கிறதுலேயும் நான் செய்கிறேங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது, கர்த்திருவம் கிடையாது. நான் ஆத்மாங்கிற பூர்ணமான நிறைவு இருக்கின்றது. அதனால் அது உலக நன்மையின் பொருட்டு செய்கிறது, ஒரு பலன் கருதி செய்யக்கூடியது அல்ல. ஆகவே அதை கர்ம யோகம்னு சொல்லக்கூடாது, அது விதிவிலக்கு. இது இப்படி சொல்கிறது சரியானது. இதுதான் பகவான் அங்கங்கே கீதா சாஸ்திரத்தில் காட்டியிருக்கிறார்னு, எங்கெல்லாம் காட்டியிருக்கிறார்னு அடுத்த கேள்வி வருது. அதற்கு விடிவாக ஆச்சாரியர் மேற்கோள் காட்ட போகிறார். இதுதான் பகவானுடைய கருத்துன்னு. அதனால் இங்கே இது சொன்னது என்னது, ஆத்ம ஞானிக்கு கர்ம யோகத்தில் சம்பவம் இல்லை. கர்ம யோகம் நிகழ்தல் என்பது, கர்ம யோகத்தை செய்தல் என்பது சாத்தியம் இல்லை. அதனால் இதை இன்னும் நுட்பமாக பார்த்தா பரயிச்சா பிராரப்தம், அனிச்சா பிராரப்தம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். மற்றவர்களுடைய விருப்பத்துக்காக, தன்னுடைய விருப்பத்தினால செய்கிறதில்லை, சமூக நன்மைக்காக, பிறருடைய தேவைக்காக சில காரியங்களை ஒரு சந்நியாசி செய்யலாம். ஒன்று பிக்ஷை எடுத்தல் முதலான குறைந்தபட்ச காரியத்தை செய்யலாம், அல்லது பெரிய பெரிய சமூக காரியங்களை செய்யலாம். அங்கேயும் அது நான் செய்கிறேங்கிற எண்ணமோ கர்த்திருவ பாவனையோ அல்லது ஈஸ்வர பிரசாத புத்தியோ, ஈஸ்வர அர்ப்பண புத்தியோ பிரசாத புத்தியோ ஒன்றும் கிடையாது. அது ஒன்றும் நடக்கவில்லை என்கிற ஞானம்தான் அங்கே பிரதானமாக இருக்கின்றது. அதனால் மற்றவர்களுடைய பார்வையில் அவர் ஏதோ கர்மா பண்ணி கொண்டு இருக்கலாம்னு தெரியலாம், அவருடைய பார்வையில் நான் எதுவும் செய்யவில்லை என்பதுதான். என்னுடைய பாஷ்யத்தை படிச்சுருவோம் சம்ஸ்கிருதத்தில். அத்ர உச்சியதே ஆத்மவிதः நிவர்த்த மித்யா ஞானத்வாத் விபர்யய ஞானமூலஸ்ய கர்மயோகஸ்ய அசம்பவः ஸ்யாத். ஆத்மவிதக நீங்கள் சொல்கிற பொழுது ஆத்மஜானி, ஆத்மஜானின்னு சொல்கிற பொழுது வித்வத் சந்நியாசி, ஸ்ரவண மனனத்தை முடித்தவர் வித்வத் சந்நியாசின்னு எடுத்துக்கொள்ளணும். நிவர்த்த மித்யா ஞானத்வாத், இந்த மித்யா ஞானம் பொய்யறிவு, நான் சொன்ன மாதிரி உடம்பு நான் உலகம் சத்தியம் என்ற அந்த பொய்யறிவானது நீங்கிவிட்ட காரணத்தினால் விபர்யய ஞான மூலஸ்ய கர்மயோகஸ்ய அசம்பவः, மாறுபட்ட ஞானம், விபர்யய ஞானம்னா மித்யா ஞானம். மித்யா ஞானம் ஆத்ம ஞானிக்கு நீங்கிவிட்டது. இந்த கர்மயோகம்ங்கிறது ஆத்ம மெய்ஞம் பொய்யறிவு இருக்கிறவனுக்கு தான் கர்மயோகங்கிறது சாத்தியம். உடம்பு நான்கிறதும் இந்த உலகம் இருக்குது, உலகத்திலேருந்து எனக்கு இன்ப துன்பம் வருது, நான் சம்சாரியாக இருக்கேன், இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட விரும்புகிறேங்கிற எண்ணம் எவனுக்கு இருக்கோ அதற்கான முயற்சியை அவன் செய்ய வேண்டும். பசிதாகம் இருக்குன்னா சாப்பாட்டுக்கு உழைக்கணும், முயற்சி செய்யணும். இல்லை ஆற்றுல குளத்தில் விழுந்துட்டார், தண்ணியில் மூழ்கி கொண்டு இருக்கிறார், ஐயோ நான் சாக போகிறேன்னா, அப்போ அவன் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நீச்சல் அடிக்கணும், கடுமையான போராட்டத்தை பண்ணணும், முயற்சி பண்ணணும். கரையில் இருக்கிறவன் ஏதாவது பண்ணணுமான்னா ஒன்றும் பண்ண. தண்ணியில் இருக்கிறான், ஆற்றுல விழுந்துட்டான், ஐயோ அம்மா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். கரையில் இருக்கிறான், அந்த முல்லா கதையில் உண்டு. கரையில் இருக்கிறான்னா, ஏன்டா கத்துறேன்னா, என்னை காப்பாற்றுங்க தண்ணியில் இருக்கேன்னா, ஏன்டா வர வேண்டியதானே, எனக்கு நீச்சல் தெரியாதுன்னா. தண்ணியில் இருக்கிறான், எனக்கும் தான் நீச்சல் தெரியாது, நான் என்ன கத்திக்கிட்டா இருக்கேன்னா.
கரையில் இருக்கிற அது எனக்கும் தான் நீச்சல் தெரியாது, நான் ஐயோ அம்மானா கத்துறேன், ஏன்டா உனக்கு தெரியாதுன்னு ஏன்டா கத்துறேன். அப்போ இவனுக்கு வந்து தண்ணியில் இல்லை வெளியே இருக்கான், அதனால் நீச்சல் தெரியலைனால ஆபத்து ஒன்றும் கிடையாது, அவனுக்கு இருக்கலாம். தண்ணியில் இருக்கிறவனுக்கு ஆபத்து இருக்குது, நான் சாக போகிறேங்கிற பயம் இருக்குது, அதனால் அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சியை அவன் செய்ய வேண்டும். ஆத்ம ஞானி சம்சார கரையை, சம்சார பெருங்கடலை கடந்து விட்டான், அவன் வந்து கரையேறிட்டான். அதனால் அதுக்கப்புறம் இனிமேல் கை தூக்கி விடுறதுக்கு பகவான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. கரையில் இருக்க தண்ணிக்குள்ளே இருக்கிறவன், கடலில் இருக்கிறவனுக்கு தான் அவன் கை தூக்கி விடுறதுக்கு, காப்பாற்றுறதுக்கு யாராவது ஆபத் பாந்தவர் வரணும். கரையில் இருக்கிறவனுக்கு தேவையில்லை. அதனால் அவனுக்கு கர்மயோகங்கிறது சம்பவம் இல்லை. இன்னும் சொல்கிறார் ஜன்மாதி. ஏன் சம்பவம் இல்லைங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறார். ஜன்மாதி சர்வ விக்ரியா ரஹிதத்வேன, பிறப்பு முதலான எல்லா மாறுபாடுகளும் இல்லாத காரணத்தினால். ஆத்மாவுக்கு இல்லை, நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டேன். உடம்பு பிறந்திருக்கலாம், உடம்பு வளருது, உடம்பு முதுமையினால் துன்பப்படுது, நோய் வருது, ஒரு நாள் போகும்னா அதெல்லாம் உடம்போட பிரச்சனை. ஆத்மா நான் பிறக்கவில்லை, எனக்கு இறப்பு என்பது இல்லை, எவ்விதமான மாறுபாடுகளும் இல்லைங்கிறதுல தெளிவாக இருக்கிறார். நிஷ்கிரியம் ஆத்மானம் ஆத்மத்வேன யோவேத்தி, நிஷ்கிரியமான ஆத்மாவை தானாக எவன் அறிந்து கொண்டிருக்கின்றானோ, அந்த செயலற்ற பிறப்பு இறப்பற்ற விதமான மாறுபாடுகளும் அல்லாத ஆத்மா நான் என்று எவன் அறிந்திருக்கின்றானோ, அவனுக்கு இந்த உடலுடைய பிறப்பை பற்றியோ மரணத்தை பற்றியோ எவ்வித கவலையும் இல்லை, அதை தக்க வைத்து கொள்ளணுங்கிறதும் எதுவும் இல்லை. தஸ்ய ஆத்மவிதக சம்யக் தர்சனேன அபாஸ்த மித்யா ஞானஸ்ய, அப்படி ஆத்ம ஞானத்தை உடையவனுக்கு, தெளிவான சம்யக் தரிசனம் தெரிந்த காட்சியை உடையவனுக்கு, இந்த மித்யா ஞானமானது நீங்கியவனுக்கு நிஷ்கிரிய ஆத்மஸ்வரூப அவஸ்தான லட்சணம், செயலற்ற ஆத்மஸ்வரூபத்திலேயே நிலை பெற்றல் என்ற லட்சணத்தை உடைய சர்வ கர்ம சந்நியாசம் உக்வா, சர்வ கர்ம சந்நியாசத்தை சொல்லி, இதெல்லாம் 2வது அத்தியாயத்தில் 3வது அத்தியாயங்களில் 4வது அத்தியாயத்தில் இதெல்லாம் சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே பகவான் சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கிறவனுக்கு சர்வ கர்ம சந்நியாசம் தான் சாத்தியம் என்று சொல்லி, தத் விபரீதஸ்ய அதற்கு மாறாக, அப்போ அதற்கு மாறாகனா என்ன அர்த்தம்? முதல்ல ஆத்ம விதகன்னு ஆரம்பித்தார். தத் விபரீதஸ்யன்னா அதற்கு மாறாகனா ஆத்ம ஞானம் இல்லாதவனுடைய மித்யா ஞான மூல கர்த்திருவ அபிமான புரஸ்ஸரஸ்ய, அவன் எப்படி இருக்கிறான்? மித்யா ஞானத்தினால, மித்யா ஞானம் பொய்யறிவு, இந்த உடம்பு நான், உலகம் சத்தியம், உலகத்திலிருந்து எனக்கு இன்ப துன்பம் வருது, நான் சம்சார சாகரத்தில் இருக்கிறேன், இதிலிருந்து எப்படியாவது கரையேறணும், பகவான் என்னை வந்து கை தூக்கி விடணும், அதற்கு நான் பகவானுடைய பிரீத்தியை பெறணும், அதற்காக பகவான் எனக்கு விதித்த கர்மாவை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற ஆள், அதான் மித்யா ஞானம். அதனால் நான் சம்சார சாகரத்தில் இருக்கிறேன்னு நினைக்கிறது தான் பொய்யறிவு. நான் சம்சாரத்தில் இருக்கிறேன்னு நினைக்கிறது தான் பொய்யறிவுனா. ஏன்னா ஆத்மா எப்பொழுதும் சம்சாரித்துவம் ஆத்மாவுக்கு எப்பொழுதும் கிடையாது, ஆத்மா எப்பொழுதும் சம்சாரத்தில் இல்லை. ஆனால் பொய்யறிவு என்னென்னா, நான் சமுத்திரத்தில் இருக்கிறேன், பிறவி பெருங்கடலுக்குள் நான் இருக்கிறேன் நினைக்கிறது தான் சம்சாரம். உடம்பு இருக்கிறதோ, உலகத்தில் இருக்கிறதோ, உலகம் இருக்கிறதோ சம்சாரம் கிடையாது. இதற்குள்ளே நான் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது தான் சம்சாரம். ஏன்னா ஆத்மா இதற்குள் எப்பொழுது மாட்டவில்லை, இது மாற்ற மாதிரி இந்த உலகம் சத்தியமாக இல்லை, அதுதான். அதனால் மித்யா ஞான மூல கர்த்திருவ அபிமான புரஸ்ஸரிச, கர்த்திருவ மித்யா ஞானத்தை மூலமாக கொண்ட கர்த்திருவ அபிமானத்தை முன்னிட்டு சக்ரிய ஆத்மஸ்வரூப அவஸ்தான ரூபஸ்ய, நான் கிரியை செய்பவன் அப்படிங்கிற அந்த ஸ்வரூபத்தை, அந்த தன்மையை கொண்டிருப்பவனுக்கு, நான் கிரியையோடு கூடியவன், கிரியையில் அபிமானம் கொண்டிருப்பவனுக்கு, கர்மயோகஸ்ய இக சாஸ்திரே, அவனுக்கு தான் கர்மயோகமானது இந்த சாஸ்திரத்தில் அங்கங்கே தத்ர ஆத்மஸ்வரூப நிரூபண பிரதேசேஷு சம்யக் ஞான மித்யாஜான தற்காரிய விரோதாத் அபாவ பிரதிபாத்தியதே. அதனால் இந்த கீதா சாஸ்திரத்திலேயே அங்கங்கே
ஆத்ம ஞானம் இருக்கிறவனுக்கு சந்நியாசமும், ஆத்ம ஞானம் இல்லாதவன் தன்னை சம்சாரி நினைக்கிறவனுக்கு கர்மயோகமும் இங்கேயே பகவானால் அங்கங்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது, உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது. பிரதிபாத்தியதே யஸ்மாத் தஸ்மாத், ஆகவே இந்த காரணத்தினால் ஆத்மவிதக நிவர்த்த மித்யாஜானஸ்ய, ஆத்மாவை அறிந்தவனுடைய பொய்யறிவு நீங்கியவனுடைய விபர்யய ஞான மூல கர்மயோக ந சம்பவதி, மித்யா ஞானத்தை மூலமாக கொண்ட கர்மயோகமானது சாத்தியம் இல்லை என்பது இது உக்தம். இது யுக்தம் உக்தம் சியாத் என்பது பொருத்தமானதே. அதனால் இப்படி சொல்லப்பட்டது பொருத்தமானதே. உடனே கேள்வி பிரஷ்னக, உடனே அடுத்து என்ன கேள்வி இருக்கிறார்? நீங்கள் அங்கங்கே பகவான் சொல்லியிருக்கிறாருன்னு போகிற போக்கில் சொல்கிறீங்க, எங்கெங்கே சொல்லியிருக்கிறாருன்னு காட்ட முடியுமா அப்படின்னு கேள்வி. அதனால் இது என்னென்ன ஏதாவது சொன்னால், ஏதாவது கருத்தை சொன்னால், இது பிரம்மாண்ட புராணத்தில் இருக்குது பார்த்துக்கேன்னு. பிரம்மாண்ட அதில் 1.5 லட்சம் ஸ்லோகம் இருக்குது, எங்கே போய் பார்க்குறது? அதனால் பிரமாணம் என்னென்ன, இது கந்த புராணத்தில் இருக்குன்னா, அதனால் கந்த புராணத்தில் இருக்குன்னா அதில் 1 லட்சம் ஸ்லோகம் இருக்குது, அதில் எங்கே போய் தேடுறது? சரி அப்படின்னு நம்பிக்க வேண்டியதுதான். அப்போ இருக்குன்னு சொன்னால் போதும், அது எங்கே இருக்குன்னு காமிக்கணும்னா அதுதான் கேள்வியாக வருது. இதில் வினா, மற்ற ஆத்மா இன்னது என நிரூபிக்கின்ற எந்தெந்த இடங்களிலே ஆத்மாவை அறிந்தவனுக்கு கர்மம் இன்மையானது உணர்த்தப்படுகிறது என்பது. ஆத்ம லட்சணத்தை சொல்லுகின்ற இடத்துல ஆத்மாவை அறிந்தவனுக்கு கர்மா இல்லைன்னு எங்கெல்லாம் பகவான் சொல்லி இருக்கிறாரு, கொஞ்சம் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறார். அதனால் கேஷு கேஷு புனக ஆத்மஸ்வரூப நிரூபண பிரதேசேஷு ஆத்மவிதக கர்ம அபாவக பிரதிபாத்தியதே, எந்தெந்த இடங்களில் ஆத்மஸ்வரூபத்தை நிரூபிக்கக்கூடிய எந்தெந்த இடங்களில் ஆத்மாவை அறிந்தவனுக்கு கர்மமானது இல்லை என்பது காட்டப்பட்டிருக்கின்றது என்று கேட்டால் உத்தரம் பதில் விடை அவற்றை இங்கு கூறுவோம். ஆத்மாவை அறிந்தவனுக்கு கர்மம் இன்மையானது, அது அழிவில்லாதது. 2வது அத்தியாயத்தில் எடுத்த உடனே ஆத்ம ஞானத்தில் தான் பகவான் ஆரம்பித்தார். ரெண்டாவது அத்தியாயத்தில் 17வது ஸ்லோகம். அவிநாசித்து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசமவ்யேஸ்ய ந கஷ்டித்து கர்த்தும் அர்ஹதி. கர்மம் இல்லைன்னா, ஆத்மாவை தெரிந்து கொண்டவனுக்கு கர்மம் இல்லைங்கிறது தெளிவாக அவிநாசித்து தத்வித்தின்னு அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கேற்று பிரஸ்தாபிக்கப்பட்டு என்று தொடங்கி அப்புறம் திரும்ப 19வது ஸ்லோகத்தில் எவன் இதனை அப்படின்னு மீண்டும் சொல்லியிருக்கிறார். ஏனம் வேத்தி ஹந்தாரம் எஷ்டைனம் அந்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீத நாயம் ஹந்தின கன்யதே. அதனால் எவன் இவ்வாறு அறிந்திருக்கின்றானோ, நான் ஆத்மா கொல்வதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லை என்று அறிந்திருக்கின்றானோ, அவன் கொல்வதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லைன்னு கர்மம் இல்லைங்கிறத சொல்லுகின்றார். அப்புறம் அழிவில்லாததாக அப்படின்னு 21வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். வேதா விநாசினம் நித்தியம் யயேன மஜமவ்யயம் கதம் ச புருஷ பார்த்த கம் காதயதி ஹந்திகம். அவ்வாறு அவன் ஆத்மாவை அறிந்தவன் எவ்வாறு கொல்வான் கொல்விப்பான்னா, எவ்வாறு கொலை தொழிலை செய்வான் அல்லது தான் கொல்லப்படுவதாக கருதுவான்னா. ஆத்மா கொல்வதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லை. இங்கே கொல்லுதல்ங்கிறது யுத்த காலத்தில் இருக்கிறதுனால அந்த உதாரணத்தை சொல்கிறார். மற்ற எவ்விதமான செயலும் இல்லை, செயலின் பலனை அனுபவித்தல் என்பதும் இல்லை, செயலின் பலனுக்கு ஆளாதல் என்பதும் இல்லைன்னு தெளிவாக சொல்லி இருக்கு. முதல் உபதேசமே அங்கே தான் ஆரம்பிச்சிருக்கிறார் என்பன முதலியவற்றில் ஆங்காங்கு கூறப்படுகின்றது. உத்தரம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது. அத்திர உச்சியதே அவிநாசித்து தத்வித்தி இதி பிரகிருத்ய யயேனம் வேத்தி ஹந்தாரம் வேதா விநாசினம் நித்யம் இத்யாதோ தத்ர தத்ர ஆத்மவிதः
கர்ம அபாவக கர்மபாவக உச்சியதே. உச்சியதே. ஆத்மவித்துக்கு இவ்வாறு கர்மம் இல்லை என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது, காட்டப்பட்டிருக்கின்றது. அதில் இன்னொரு கேள்வி, ஆக்ஷேபம். அப்படியானால் ஆத்மா இன்னது என்று நிரூபிக்கும் இடங்களிலே ஆங்காங்கு கர்மயோகமும் தான் உணர்த்தப்படவே படுகிறதுன்னா, அதே இடத்துல தொடர்ச்சியாக வர்ற பொழுது ஆகவே யுத்தம் பண்ணு பாரத ஆதலால் போர் புடிவாயாக 17வது ஸ்லோகத்தில் அவிநாசித்து தத்வித்தின்னு சொன்னார், கர்மா இல்லைன்னு சொன்னார். நான் கஷ்டித் கர்த்தும் அர்ஹத்தின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அடுத்த ஸ்லோகத்திலே என்னது, அந்தவந்த இமே தேகாக நித்யஸ்யோக்தா ஷரீனக அநாசினோ பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரதன. இந்த சரீரம் அழிவை உடையது, இந்த ஆகவே நீ யுத்தத்தை செய்வாயாக. ஆகவே நீ சண்டை போடுன்னு கர்மாவை சொல்லியிருக்கிறார். போனதில் கர்மாவை செய்ய, கர்மா ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்திலேயே கர்மாவை செய்யன்னு சொன்னாக்க அதுவும் தானே இருக்குன்னா, ஸ்வதர்மத்தையும் நோக்கியும்னு 31வது ஸ்லோகத்தில் மீண்டும் ஸ்வதர்மத்தை வலியுறுத்தி சொல்கிற பொழுது கர்மாவை சொல்கிறார். ஸ்வதர்மம் அப்படி சாவேக்ஷிய ந விகம்பிது மர்கசி தர்மியாத்யுத்தா செய்யோன்யது க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. தன்னுடைய ஸ்வதர்மத்தை கடைபிடிக்கிறத விட க்ஷத்ரியனுக்கு மேலானது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இருக்கின்றார். உனக்கு கர்மத்திலே தான் அதிகாரம், அதே கர்மன் ஏவா அதிகாரஸ்தேன்னு அதையும் சொல்லியிருக்கிறார் என்பன முதலியவற்றிலே வருமாறு காண்க. அதனால் எங்கே கர்மம் இல்லைன்னு சொன்னாரோ அதே இடங்கள்லேயே கர்மம் இருக்குங்கிறதையும் சொல்லி இருக்கிறாரே. ஆதலால் ஆத்மாவை அறிந்தவனுக்கும் கர்மயோகம் நிகழாமை எப்படி என்பது சம்ஸ்கிருதத்தில் படித்தோம்னா, ஆக்ஷேபக நனோச்ச கர்மயோகः अपि ஆத்மஸ்வரூப நிரூபண பிரதேசேஷு தத்ர தத்ர பிரதிபாத்யதே ஏவ. கர்மயோகமும் கூட, கர்மயோகः अपि கர்மயோகமும் கூட ஆத்மஸ்வரூப நிரூபண பிரதேசேஷு ஆத்மஸ்வரூபத்தை நிரூபிக்கின்ற இடங்களில் தத்ர தத்ர பிரதிபாத்தியத்தை ஏவ அங்கங்கே பிரதிபாதிக்கப்பட்டிருக்கின்றதே அல்லவா. தத்யதா எப்படின்னா, தஸ்மாத் யுத்தஸ்வ பாரத ஆகவே யுத்தம் செய்வாயாக. 12வது ஸ்லோகம். ஸ்வதர்மம் அப்படி சாவேக்ஷ தன்னுடைய தர்மத்தை பார்த்தாலும். 31வது ஸ்லோகம். கர்மன் ஏவாதி காரஸ்தே கர்மத்தை செய்வதற்கே நீ தகுதியுடையவனாக இருக்கின்றாய். இத்தியாதோ இது முதலான இடங்களில். அதச்ச கதம் ஆத்மவிதः கர்மயோகஸ்ய அசம்பவः ஸ்யாத் இதி. ஆகவே கர்மாவை அறிந்தவனுக்கு கர்மயோகம் இல்லை, கர்மயோகம் சம்பவம் இல்லை, அசம்பவம்னா சம்பவம் இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு சொன்னது எப்படி அப்படின்னு கேட்டால் அதற்கு சமாதானம் சொல்கிறார். முதல்ல யுக்திபூர்வமாக நிறைய காரணங்களை சொல்கிறார் பகவான். இங்கே சொல்லியிருந்தாலும் இங்கே சொல்லியிருக்கிறதுல ஆத்ம ஞானிக்கு இல்லைன்னு சொல்கிறார், அப்புறம் கர்மாவை செய்யணும்னு சொல்கிறார். அப்போ ஆத்ம ஞானம் இல்லாதவனுக்கு கர்மாவை பண்ணணும்னு சொல்கிறார். முதல்ல சொன்னது ஆத்ம ஞானிக்கு கர்மாவை பண்ணு, கர்மா இல்லை. அப்புறம் அடுத்து சொன்னது கர்மாவை செய்யணும்னு சொல்கிற பொழுது ஆத்ம அஜ்ஞானியாகிய நீ, ஆத்ம ஞானம் இல்லாத நீ கர்மத்தை செய்வதற்குத்தான் தகுதியுடையவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல யுக்தியை ஆச்சாரியர் தெளிவுபடுத்துகிறார், பல யுக்திகளை சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் இந்த கீதா சாஸ்திரத்திலிருந்து மற்ற பல இடங்கள்லிருந்து நிறைய வாக்கியங்களை மேற்கோள் காட்டி சொல்லுகின்றார். அதனால் இதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நிறைய பாயிண்ட்ஸ் வருது, 6 7 படிகளாக யுக்திபூர்வமாக சொல்லிவிட்டு பொருந்தாதுங்கிறதுக்கு பகவான் சொல்கிற வாக்கியங்கள்லேருந்து யுக்தியை சொல்லிவிட்டு அப்புறம் வாக்கியங்களையும் மேற்கோள் காட்டுகின்றார். நம்ம அடுத்த வகுப்பில் நாளைக்கே பார்க்கலாம். நாளைக்கு கீதா பாஷ்யம் பார்க்கலாம். ஒரு வெள்ளி சனி ஞான பாஷ்யம் பார்க்கலாம். போன வாரம் வகுப்பு இல்லை, அடுத்த வாரம் வகுப்பு இருக்கிறது, கொஞ்சம் வேறு நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. அதனால் இந்த வாரம் நாளைக்கும் பகவத்கீதை பார்க்கலாம்.
வெள்ளி சனி ஞான வசிட்டம் பார்க்கலாம். அறிவு. ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேத்ரைக்க